தெய்வமே இனியாவது ஒன்றும் அதான் பார்த்துக்கொள்ளப்பா. பட்டினி கிடந்து செத்தாலும் ஒரு வயசுலேயே அடிக்கணும். அப்பான் பக்கண்டு பிடிக்கும். பிராண்ட் நியூ மாதிரி தான் எடுத்துருக்கீங்களா? நம்பி வாங்கோ, சந்தோஷமா போங்கோ. அப்பாவுக்கு வந்துட்டு உரைப்பு சாப்பிட வந்துட்டு உடம்பு ஒத்துக்கொள்ளுதில்லை. நான் வந்து வளமையாக சொல்கிற விஷயம் வந்து குடிக்கிறது வரைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு வயசு வரைக்கும் அதுக்கு தான் குறைக்கணும். அதுலேயும் ஆப்ரேஷன் செஞ்சது இல்லை. நீங்கள் அதை எடுக்கக்கூடாது புறான்னு சொன்னால் கேட்குமா போல இல்லையே. சாப்பிட்டா அப்புறம் 20 கோடியாக குடிக்கலான்றது வேலை செய்யாது. சாப்பிட்டு அடிக்கிறதுல வேலை வண்டியான காட்டேன். சும்மா சொல்றது தட்டு கிட்டு பட்டாதான் தெரியும். அவ்வளோ சிறவழி என்னடா இப்போண்டாப்பா கார் மயக்கிறேன் வெளியால் போலீஸ் பண்ண நேரில் என்ன இருக்குண்ணே சட்டப்படி இருக்கேன். நாங்கள் 15 ரூபா எடுக்கிறதா நான் உங்களுக்கு ஒரு பேனலுக்கே போடுவோம். ஒரு பேனல் போடுங்க. என்ன 5-6 பேனல் வந்துட்டு இல்லை. அப்புறம் நாங்கள் ஒரு பேனலும் போடலாம். எல்லாம் புட்டினீங்க நான் மறக்காம கலன இல்லை. அதே மாதிரி முன்பாக காட்டி போட்டினது 2 உள்ளுக்கு ஃப்ரை பண்ணி நிறுத்தினது நான் சேர்த்து இன்னும் காட்ட ஓடினேன் கட்டி போட்டு. மற்ற உங்களோட இன்னும் கார்டு உண்டு. மற்ற எனக்கு இதே வீக்கெண்டு சொன்ன டாக்டர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்களா? உங்களுக்கு ஓ உங்களுக்கு என்ன போகிற நெஞ்சலுக்கு என்ன சரிதானே. இப்போ எல்லாம் போட்டுட்டீங்களே. 1 2 வருது தம்பி. அந்த எடுத்த லோன் எதுக்குடா வந்து பென் ஆட்டோ ஃபிக்ஸ் கடைக்கு வாங்கோ, வடிவாக நம்பி கொண்டு போங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் சொல்லக்கிளி. ஓகே, அப்போ இந்த ஒரு வீடியோ மறுபடியுமாக நாங்கள் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியுமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கார் எடுக்கிறக்காண்டி வந்துட்டு போகிறோம். ஸோ வந்துட்டு நேற்றைய தினம் தான் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ போயிருந்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கார் வேலை வந்து முழுமை அடையவில்லை. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டைம் வேலை முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இல்லை, இன்னும் முடியலைன்னு சொன்னால் நிறைய வேலை நாங்கள் செய்ய சொல்லியிருந்தோம். வந்து முன் பவர், பின் பவர், அப்புறம் பின் சிக்னல் லைட் 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஃபுல்லாக கட்டன் பாலிஷ் போட்டு உள்ள அந்த இன்னர் கார்ட்ஸ் எல்லாம் வந்து மாற்றி நிறைய வேலை கிட்டத்தட்ட நியாயமான காசு வரும் நினைக்கிறேன். வந்து எல்லாமே செய்ய சொன்னாங்க. அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, உண்மையிலே கார் இல்லாமல் கஷ்டம் தான். கஷ்டம் மீன்ஸ் வந்து காரில் தான் நாங்கள் வந்து தெரிவோம் அப்படின்ட்டு இல்லை. பட் வந்துட்டு நாங்கள் 3 பேராக வந்து எல்லா இடமும் போகிறதால கார் இல்லாட்டி வந்து கரைச்சல். இப்போல்லாம் பாருங்க, இப்போ நானும் கவிதாசன் போகிறோண்டேக்கா நீ போய் அலத்துவாங்கிட்டான் தானும் வர போகிறேன் அப்படின்ற மாதிரிக்கு. முகம் சரியில்லை, பார்க்க தெரியுது. நீங்கள் வெளிக்கிட அழகு கண் கலக்கிற மாதிரி ஒரு சிவப்பாங்க போச்சு. அவனுக்கு எப்போ நல்லா இருந்திருக்கு. நாங்கள் அவனை விட்டுட்டு போகிறோன்ற ஒரு செய்தியை கேட்குமா போகிற ஒரு சந்தோஷம் அவன் மனசில் ஒன்று வேறான்ற எங்களுக்கு நல்லா தெரியும். வந்து இருந்தாலும் நாங்கள் இப்படி வந்துட்டு காய்ச்சி கொள்வது. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கார் எடுக்க போகிறோம். ஸோ நேற்றைய தினம் வந்துட்டு வேனில் போயிருந்தோம். ஸோ வேறு வேலைகளும் இருந்தபடியாக வேனில் போயிருந்தோம். அப்போ நேற்றைய தினம் வந்துட்டு கார் எடுக்கலை. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருப்பியும் வந்துட்டு வேனில் போய் அலைய தேவையில்லை அப்படின்றக்காண்டி வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நானும் கவிதாசும் வந்துட்டு பைக்கில் போகிறோம். ஸோ போயிட்டு வந்துட்டு காருடைய வேலை திட்டங்கள் என்ன மாதிரி நடக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்து இன்றைக்கு எத்தனை மணி சென்றாலுமே வந்துட்டு காரில் தான் வரும் அப்படின்னு போகிறோம். ஸோ அதுவுமே வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து நடக்கும் அப்படின்றத தெரியலைன்னு சொன்னால் நாங்கள் அவசரப்படுத்தினோன்னு சொன்னால் அவங்களோட வேலை வந்துட்டு சம்டைம் அந்த குவாலிட்டி இல்லாமல் செஞ்சு விட்ருவாங்க. அந்த அண்ணா வந்துட்டு வேலையை நேசித்து செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறபடியாக அவருக்கான ஒரு டைமை நாங்கள் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வந்து கண்டிப்பாக நல்ல மாதிரி நேற்றையான் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. நேற்றையான் மீன்ஸ் முன்னாள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பின்துண்டுக்க ஒரு அக்னி 2 நிமிஷம் காய்ச்சிருந்தாலும் அவ்வளோ அப்படி அழகாக காய்ச்சிருந்தாங்க. அந்த முழுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் லைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் டோட்டலி வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகினா ஒரு பிராண்ட் நியூவாக தான் வந்து வர மெக்கிலாம் காய்ச்சிக்கேன் நீ அது இந்த தட்டு அமர்த்தி மெக் கொள்ளிட்டு காய்ச்சி நீ இருந்தாலும் அந்த குரல் வந்து சவுண்டா வரல. இல்ல இல்ல ஆளுக்கு பக்கம் கண்டியோ. இப்போ என்ன செஞ்சு பாருன்னு சொன்னா அவர் வந்து நான் நினைக்கிறேன் ஸ்டாண்ட்லையும் பூட்டிக்க மாட்டார். நோமலா
என்னன்ட்டு பாருங்க வந்து கண்ணாடி மாற்றிக்கிட்டு இந்த ஆக்கள் இருப்பாங்களானே அதால் சிலவில் நான் உண்மையாடா அவன் இப்படி தான் அடுத்துருப்பான் எந்த கணிப்பின் படி இவன் இப்படி எல்லாம் பிடிச்சி நீட்டாக எல்லாம் படியாக காடியத்துக்கு நான் இப்போ அங்கே பின் லைட்டு மாற்றிக்கிட்டாங்க பெயிண்ட் அடிச்சு அப்படியே பிராண்டிங் சிலவில் இப்படியும் செஞ்சுருப்பான் நோம்பலாக அங்கேயும் தூரண்டு சூம் பண்ணி எடுத்து போட்டு குரல் கொடுத்தா வரியாடாப்பா ஓகே அப்போ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இன்றைய தினம் எங்கள்கிட்ட ஒரு தெரிஞ்ச ஒரு ஆக்கள்கிட்ட பொடியண்ட பிள்ளைக்கு வந்து 31 ஸோ வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட குடும்பம் சார்பாக வந்து நாங்கள் அப்பாவை வந்து அனுப்பியிருக்கோம் ஸோ அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தெரியும் அங்கே போனால் ஒரு 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 விருந்து ஒரு சாப்பாடு சந்தைங்க ஏதாச்சும் வந்து கொடுப்பாங்க அதில் கலந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு உரைப்பு சாப்பிட வந்துட்டு உடம்பு ஒத்துக்கொள்ளுது இல்லை நான் என்ன சொன்னால் நான் வந்து வளமையாக சொல்கிற விஷயம் வந்து குடிக்கிறது வரைக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு வயசு வரைக்கும் அதுக்கு தான் குறைக்கணும் அதுலேயும் ஆப்ரேஷன் செஞ்சது இல்லை நீங்கள் அதை எடுக்கக்கூடாது புறான்னு சொன்னால் கேட்குமா போல இல்லையே அதான எரியுதண்டு சுண்டு போடுது அதான் எரியுதண்டைக்குள்ள என்ன அல்கோஹால் என்ன எடுக்கக்கூடாது தானே வந்து ஆப்ரேஷன் செஞ்ச உடம்பு ஒரு பச்சை உடம்புகளுக்கு அப்போ அப்படி இருந்தும் கூட இப்போ கூட பாரு ஏன் குடிக்க அது சாப்பிட மாட்டேன்றார் சாப்பிட்டா அப்புறம் 20 கோடியா குடிக்கலான்னு தானே அது செய்யாது சாப்பிட்டு அடிக்கிறதுல வேலை இல்லை உண்மையா சாப்பிட்டு அடிக்கிறதுல வேலை இல்லை அது போல பட்டு கிடந்து செத்தாலும் ஒரு வயசுலேயே அடிக்கணும் அப்பான்னு பக்கண்டு பிடிக்கும் பக்கண்டு பிடிச்சா அப்புறம் சாப்பிடுவேன் புற கிடந்து பின்னாத்தி கொண்டு நடக்க அப்போ அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு வயிறறிவு லைக் வந்து அல்சர் மாதிரி மருந்துகள் எடுத்திருந்த போதும் அதில் கொஞ்சம் அவ்வளோ அதை வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி அதில் இப்போ ஒரு யோக்கட்டுகளும் அந்த மாதிரி அப்போ சாப்பாடு கூட வந்துட்டு வெள்ளைக்கறியை தான் சாப்பிட்ற உரைப்படுக்கிற குறைவு இப்போ அங்கே போனாலுமே உரைப்பு இருந்தால் அது சாப்பிட மாட்டார் அப்போ வந்து போனால் இது ஒரு சின்ன இருந்தாலும் கொடுத்துட்டு வரோம் சரி இல்லைன்னா அதால் வந்து அது வெள்ளை கவனமாக நின்று கொண்டே தம்பியாக்கள் ஒழுக்கிட முந்தைய அந்த காரியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி இப்போ சீதான போன அவங்க எங்கள் தேடி வந்து சொல்லி போட்டு போயாக்கள கண்டிப்பாக செய்தான் அப்போ என்னோட ஆலோசிச்சு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து அப்பா வேண்டி இப்போ பாக்கெட்டுக்கு வச்சுக்கொண்டு அவங்களுக்கு வாங்கின அமௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் அங்கே போதும் தெரியாது அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லாங்க நாங்கள் கதைப்போமா சரியா அப்போ வந்து அதை பார்த்து செய்யுங்க உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து வெளுக்கிட போகிறோம் வந்து வெளுக்கிட முன்னமாக அக்னின்ற ஒரு பாடலை கேட்டால் நம்ம வெளுக்கிடுவோமா சரி சளி பிடிக்காது வாய் குரல் வள கொஞ்சம் அடப்பட்டு சளி பிடிச்சிருக்கேன் எப்போதான் சளி குறையுது நாங்கள் இப்போ பலுக்கிட போகிறோம் இங்கேருந்து நானும் கவிதாசம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்லான்னு போகிறோம் ஆனால் நிறைய நாளை பிறகு பைக்கில் போகிற ஃபீலுமே அது வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும் ஸோ இங்கேருந்து நம்ம வெளுக்கிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு காரோட வேலைகள் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத காட்டி வந்துட்டு அதை வந்துட்டு ஷேர் பண்ணி வரும்போது நம்ம கார் எடுத்துகிட்டு வரப்போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாக இந்த வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் ரெண்டு வையா அப்படியா அப்போ நீ ப்ளாக்கை கொடுத்துட்டு வாடா டேய் அது நீ பார்த்துட்டியா கண்ண நேரம் அது பிள்ளையாது எத்தனை நிமிஷம் பார்த்துட்டு சரியா ஓகே அப்போ நம்ம வந்து வெளுக்கிடம் வந்து ஸோ வந்து அதாவது அங்கே போயிட்டு வந்து நாங்கள் காட்டுறோம் என்ன நடக்குன்னு சொல்லி சரியா ஓகே ஓகே கனால்து ப்ரோ மேலே பைக்கு ஒருலே ஆசையாக தான் தேர்மையை தான் இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் பைக்கை நீ வேணியில்ல ராத்திரி அப்போ வேணியாம்பி எந்த அப்போ என்ன ஹெல்மெட் எடுத்தேன் என்னடா இது எடுக்க பார்த்தா பிளாச்சி போச்சு கூட உடஞ்சல எப்படி பாடி சொன்னாங்க தாம்பளாங்க சரியாது அடாமேரு அடாம இருக்கிறேன்னா அவளை வெற்றியை கொண்டாட்டம் கொண்டாடி சரிடா செல்லதில்ல சைக்கிள் நிற்கிறா இங்கே நிற்கிது கண்ணாடி பார்த்து நிற்கிறியடி கண்ணி 32 விட்டு போகிறக்கெல்லாங்க இடம் காணும் சும்மா எடுக்க சொன்னான் பம்பரை அவங்கள கூப்பிடுவோம் கடைக்கேன்னு
கண்ணாயனது வண்டியான காட்டேன் வண்டியான கடை ஓய் 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 கடும்பக்கம் அழகா சரியா அடே தம்பி கேட்ட நீ என்ன விளக்கம் உண்டு அவர் 4 மணி 5 மணி 6 மணிக்கு தான் வருது. ஓ இப்போ நாங்கள் வேறு மலை கிடந்தா பார்த்து போகணும் கேட்குறேன் எங்கிட்ட டெஸ்டினேஷனை காட்டின்றோம் அனைவருக்கு குழப்பங்கள் வர்றது இந்த சிவன் கோயிலில் பக்கத்து கிறிஸ்மஸ் சீசனில் ரோட்டில் கொஞ்சம் ஆக்கலாம் என்னத்தை சொன்னாலும் வீக்கெண்டாக இருந்தாலும் ரோட்டுக்கு பஞ்சம் இல்லை எங்கேயாவது பட்டங்களை எத்தனை எடுக்கலாம் தம்பி வீடியோ அதான் பெரிய பட்டங்களை எதுவும் இல்லை நல்லா டிக்டாக்ல பார்க்குறீங்க ஃபுல்லாக பட்டம் தான் பெரிய பெரிய பட்டங்கள் எல்லாம் ஏற்றி போடுறான் பார்த்து என்ன மாதிரி பார்த்து செஞ்சு விடுவோம் ஓகே அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டோம் என்ன சொல்கிறோம் கராச்சிக்கிட்ட வந்துட்டோம் காருன்ற நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம் அதில் வார வழியில் பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே நீர்வேலி கிட்ட ஒரு வீடு உண்டு ஒரு வீடும் பிராணியும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது இடத்துக்கேற்ற பெருமதிக்கேற்ற மாதிரி போட்டிருந்தாங்க அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம் நாளைக்கு அப்படின்னு அதை நாங்கள் வீடியோ செஞ்சு போகிறோம் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு இடம் நாளைக்கு எடுத்து போடுவோம் சம்டைம் பார்த்து பிடிச்ச நீங்கள் அதை வேண்டிக் கொள்ளலாம் நாங்கள் வந்துட்டோம் கராச்சிக்கிட்ட ஆமாம் இங்கேயும் வேலை கும்பம் போகிறாங்களே நம்பி கும்பம் அதுதான்டாப்பா എന്താണ് ഇയാൾ ആരാ അവരാണോ ബോസോ ബസ്സാണ് അല്ലേ വേറെ ആരെയോ അവളോട് ആര് വേറെ ആരോ என்னையா அது சரி என்ன இங்கே வேலைக்கு வந்தோ ஆ கார்டனுக்கா ஓகே 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 சரி சரி ஓ ஓ ஓ ஆள்மா இருந்து ஷைன் சேப்பில் என்ன தெரியல இங்கே நிற்குது ஆள் என்ன போசா இவரா இது அது பார்த்தீங்களா எவ்வளோ உங்களை பற்றிலாம் காய்ச்சி கொண்டு வரேன் வேலைக்கு ஆளை விட்டு ஆள் இல்லை கோப்பையாக்கேருந்து அப்புறம் அப்படி கதைக்கல நாங்கள் கதைக்கிறோம் ஆளில் ஒரு மாற்றம் தெரியுது பார்த்து ஆள் வருஷத்தை முன்னிட்டு எல்லாம் கொஞ்சம் தனக்கும் டிங்கரிங் செஞ்சு போல ஆமாம் வா பிராண்ட் நியூ மாதிரி தான் எடுத்துருக்கீங்களா இது அது பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் செய்யுங்க நான் ஜஸ்ட்னால் கொஞ்சம் வேலைடாக்கு நான் முடிச்சு கொண்டு வேற கணக்காக இருக்கும் போலடாக்கு ஓ இப்போ இது பொலிஷிங் முடிஞ்சதோ அப்போ ஒரு கால் அதை போடுங்க என்ன சொன்னாங்க அவன் என்ன நான் ஜஸ்ட்னா போயிட்டு வேலை ஓ கணக்காக இருக்கு மேம் ஓ மேலே கூட்ஸுக்கு போடுவோம் மேம் ஓ நான் விழுத்து அந்த வளைஞ்சூர் அந்த அது என்ன பவர் படிக்க மாட்டேங்குது இந்த இதுக்குள்ள விடாமலே வந்துட்டு அந்த லைட் உள்ளுக்கான அந்த பிரேக் லைட் கலட்டி பிரேக்கெட் எல்லாம் ஒட்டி இதெல்லாம் இழுத்து நிமித்தி போட்டு எல்லாம் கட்டி அப்படின்னா நான் இதை இப்போ ஒரு சிக்கலும் இல்லை தான் ஒரு விரல் போகும் இப்போ இது அந்த இது இந்த இது பொலிஷ் பண்ணீங்களோ இது ஹெட் லைட் ஏதோ அந்த இந்த இந்த ஊசி ஓ அது போவா அந்த குடும்பக்குள்ளே அது போவாது வெளிப்பக்கத்தால் பொலிஷ் பண்ணீங்க அதே ஓகே 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 மற்ற இதில் முன்னுக்கெல்லாம் முதன்றியோ சரியேன்னு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டு வாஷ் பண்ணிட சரியேன்னு அந்த இந்த முன் இந்த இதுவும் எடுத்தேண்ணா இந்த சின்ன நொடிவண்டு வந்துச்சு அது என்ன எடுத்தீங்க புள்ளரால் இழுத்தது இப்போ அந்த வித்தியாசம் தெரியல அதே இதுக்கு வந்துட்டேன் ஓகே ஓகே நம்பி வாங்கோ சந்தோஷமா போங்கோ இது என்ன பொலிஷ் பண்ணுற சாமானம் பண்ணி கேட்டுங்க
அந்த 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 இது மாதிரிடா அந்த எங்கட இது அந்த 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாலிஷ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ரீ மாடிச்சு இன்னும் கட் பண்ணுவாங்க 2000 பேர் கட் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை பேர் நிற்கிறான் வேலைக்கு வாகனங்கள் கோயில் திருவிழா நிற்கிறோம் இன்னைக்கு யாரு வாகனங்கள் கோயில் திருவிழா நிற்கிறோம் போண்டாப்பா என்ன வேலை தானே வேலை நீட்டாக இருந்தால் வரும் தானே அதான் அதாண்ணா அதானே முக்கியம் ஒரு நாள் பின் என்னண்டு அதுதான் அதானே அதுதான் ஏ ஆ ஆ இது பஞ்சு தானடா பொலிசிங் நான் அண்ணே ஒரு அவசரமும் இல்லை வடிவா செய்யுங்க லேட்டாக பரவாயில்லையா நான் ஏன்னா வேலை அப்புறம் இவ்வளோ மினக்கட்டு செஞ்சது அது பிசகக்கூடாது ஓ சரியா அப்போ நான் நான் 6 மணி இப்போ பாருண்ணா சரியா ஓ பொசுண்ட வேலைக்கு ஆக்களை பார்த்தீங்களா அம்மானு ஆறு ஆறு ஓ ஓ காருக்கு நிற்கிறாரோ இது எங்களுக்கு இது இந்த பவர் எடுத்து தந்தவரோ அந்த 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 கடை எங்கே நிற்கிறார் அவ்வளோ காணல நிற்கிறியப்பா தூங்காதே தம்பி தூங்கா என்ன நடக்குது நீங்கள் இல்லாத சாமான் மட்டும் வந்து என்ன டயர்ட் தான் போலையா அதான் அதான் அப்போ என்ன இங்கே வேலைக்கு கார் கொண்டு வந்தா சாமான் கொண்டு இதோ காரோ ஆட்டு விற்கிறது அப்போ கடையில் நிற்கிற குறைவு நீங்கள் என்ன நீர்குளம்ல ஹோட்டலில் வந்துருக்கு நிற்கலாம் உங்களுடையோ அண்ணா நான் தான் இப்போ செய்கிறேன் ஹோட்டலில் கெஸ்ட் தானே ரெஸ்ட் சாப்பாடும் இருக்கும் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு எல்லாமே இருக்குது நீர்குளம் படத்தில் காட்டுங்க படம் இருந்தா வரேன் ஒரு நிமிஷம் பெரியமுள்ள ஜங்ஷன் வழியில எங்க நீங்கள் அதுலேயே நில்லுங்க நான் இங்கே குறைக்கான அந்த கோப்பை கராச்சி ஒன்று நினைக்கிறேன் டக்குன்னு பழுக்கிறேன் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுண்ணா ஓகே 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 அதான் சொன்னேன் நான் டிலே ஆகி வாங்கணும் ஓகே ஓகே பார்ப்போண்ணா அந்த கரைச்சி அது வீடியோவில் வடிவ இடம் காட்டினாங்களா அது பிரச்சனை இல்லை இதோ கீழே வெட்டிங் ஹோல் கீழே வெட்டிங் ஹோல் இதோ தம்பி இது அவர் தான் பெரிய முள்ள ஜங்ஷனா என்ன மாதிரி இதுகள் ரூமுகள் ரேட்டுகள் எல்லாம் லக்ஸரி ரூம் தானே லக்ஸரி ரூமுகள் இல்லை நார்மலாக கேட்குறேன் இப்போ ஷேப்பாக எல்லாருக்குமே இந்த மாதிரி 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் வித் ஏசி தானே ரோட்டுக்கரையோட கிடக்குண்ணா நிறைய பில்டிங்கள் உள்ளே போகணுமோ அந்த இடது கை பக்கம் திரும்பி பீச் பக்கம் போக வைக்கல அந்த கடலில் பெரிய முள்ள நம்ம ஆல்டர் ரோட் அவட்ட ரோட்ரா என்ன மேன்மார் இடம் மெயின் ரோடுன்னா இது ஹோட்டல் இதில் ஹோட்டல் மாதிரி என்ன லூத்து மாவட்டம் எல்லாம் இருக்குதுல்ல
அங்கே போகுது அங்கே போகல அதுக்குள்ளே இல்லை நாங்கள் அதுக்குள்ளே ஒரு தெரிஞ்ச ஒரு அங்குள்ள இருக்கிறார் பெரிய முள்ள தானே நீர்கோளம் பெரிய ஜங்ஷனு மேலே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் லாபி அப்போ உங்களோட நம்பர் இருக்குது தானே நாங்களே இப்போ நாங்களே போவோம் யூடியூப்பில் ஒருக்கா போடுறதுக்குன்னு ஒருக்கா நான் போய் கருத்து போட்டு விட்றேன் எப்போண்டா நான் இப்போ போகிறேன் இப்போ நான் டேட்டு சொல்ல விரும்பல அப்புறம் சிக்கல் நான் உங்களுக்கு அடிக்கிறேன் போய்க்குள்ளே எடுத்து போட்டுடுவோம் எனக்கு 089 அதுதானே எடுத்து போடுவோமா ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி தரோம் எங்களுக்கா என்ன வேண்டு ஓகே ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டோம் மறுபடியும் ஒரு காலில் போய் கதைச்சிட்டு என்ன மாதிரி பேமெண்ட் கேட்டு கொடுத்துட்டு கூட சரி 6 மணிக்கு வர சொன்னவங்க இப்போ 7 மணி ஆகிடுச்சு நடக்கட்டும் தீர்மானம் நல்லா படி இதுக்கெல்லாம் என்னன்றா ஓடிக்கடியெல்லாம் அங்கேயெல்லாம் கொண்டு வராங்க கார் எடுத்து என்ன மாதிரி பஸ் அதுக்கே நிற்குது ஷோரூமில் அவுட்டு ஷோரூம் கண்டிஷனாக நிற்குதா பா உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது இப்பாண்டாப்பா கார் மயக்கிறேன் கடவுளை அதுவும் அந்த முன் பவர் உடைஞ்சதானே ஆக மோசமாக இருந்து நல்லா இருக்கேன் கண்ணாடி எல்லாமே பொலிஷ் பண்ணானே என்னென்ன இந்த கலர் அப்படி எடுத்தீங்க சும்மா சொல்கிறது தட்டு கிட்டு பட்டால் தான் தெரியும் அவ்வளோ சிறவழி என்னடா ஆஹா அப்போ இதால் எடுக்கல அது இதெல்லாம் இதுக்கு அடுத்து எடுப்போம் போல என்ன பஸ்ஸாக கூப்பிட்டாங்க ஆயிக்கலாம் பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட கார் வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு வந்துருக்குது இனி கேட்டால் தான் தெரியும் எவ்வளவு செலவுண்டு இதுக்கே பற்றி கடை இருக்கான் எடா தெய்வமே இனியாவது ஒன்றும் நடக்கா பார்த்துக்கொள்ளப்பா அன்றைக்கும் இங்கே கோப்பையக்கருக்கா வந்துட்டு போய்க்கலாம் சம்பவம் நடந்தது போசா என்ன மாதிரி முடிஞ்சு வாங்க இங்கே வாங்க ஒளியா வாங்க உங்களம்மா ஏறிக்கப்பா வடிவா ஐயோ கடவுளே நக்க வேண்டிய டைம் இல்லை அது இது அந்த இன்னொரு உங்களோட புதுசு போட்டீங்க தானே என்ன அது போடும் சரி சரி அது இல்லாட்டி சிக்கல் ப்ரோ சேர் அடிச்சிடலாம் ப்ரோ இத்து போடும் ப்ரோ இப்போ என்ன மாதிரி போஸ் அவ்வளோ முடிஞ்சுது ரெண்டு லட்சத்தை கண்ட எவ்வளோ காலமாக அதை சொல்லுங்க எவ்வளோ நல்ல கதை கடையை கிடைக்கிற பானத்தை பார்த்தா நான் யோசிச்சிடாப்ப போய் இங்கே வருவோம் வேலை கண்டு யாரு அப்போ நாங்கள் இப்போ என்னல வந்தாங்க அதெல்லாம் ரெண்டப்பா ஆத்து உங்களோட விளக்கு இல்லையே விளக்கங்கள் என்ன மாதிரி என்னதுக்கு கலட்டுறதுக்கு ஒன்றும் இல்லையாண்ணு எது உள்ள இருக்கு அது கலட்டலாம் தானே ஒன்று கலட்டலாம் அது உள்ளால நீங்கள் எது விட்டீங்கன்னா போயிருமண்ணா ஓ டின்னர் போட்டால் போயிடும் அது போகும் கிடந்தா காய்ச்சா குட்டி அதே மாதிரி செஞ்சு அசிங்கமா இல்லை இருக்கு
இல்லை அது தேவை கட்டாயம் அந்த சாமான் தேவை. அது அடிக்கணும் தெரியும். ஆனால் இந்த கம் பிடிக்கிறவன் ஒன்றும் பிடிக்காது. இது ஒரு எடுத்து விட்டீங்கன்னா இனி கரையிற அளவுக்கு இல்லை. இது ஒரு எடுத்து விட்டீங்கடா. அதுக்கு எடுத்து விட்டீங்கடா. இது அடிச்சுக்கணும் நம்மங்க தெரியுமோ. இந்த சைடில் அடிச்சு போட்டு ஓரமாக வச்சுக்கணும். இது அடி ஃபுல்லாக விடும். நாங்கள் காரமாக ஐயாடா வாய்க்குந்தாங்க 2 விழாவில் பட்ட இப்போ முன்பக்கத்தை பார்க்க ஒரு 18 வயசு பிள்ளை மாதிரி தான் கிடக்கேன். அதான் அப்புறம் 25-30 வயசுக்காரிகள் கோவிப்பாளையடா. அப்போ நாங்கள் பிள்ளை இல்லையோண்டு ஒரு கதைக்கு சொல்கிறானே. அது டின்னர் போட்டு எடுத்துட. சரி வேலை நீட்டாக செஞ்சுக்கான். வேலை நீட். இந்த உள்ளுக்கு இருக்கா ஏறுனா அந்த ஒரு சத்தம் உண்டு. அதே நெஞ்சு பார்த்து இதுவும் பார்த்து இந்த வழியாக பொலிஷ் பண்ண நேரத்தில் என்ன அதுக்கேண்ணே சத்தப்படி இருக்கேன். பார்க்கலாம். சீட் கவரை பேர் விலையை பார்க்காம வாங்கினேன் 22,000. ஆனால் சீட் கவர் இன்னும் போடல. நல்ல ஆக்கல்றா. அப்போ நாங்கள் இங்கே பாருங்க உங்களோட பழைய பவர் அப்போ இப்படி ஒரு கிடந்ததா கொட்டாவுளே எப்படி ஓடி தெரிஞ்சுக்க வேணாம். இதில் கலருக்கும் பாருங்க. ஆனால் இதை விட நல்ல டேமேஜ் ஆனவங்களும் என்ன செய்வாங்க இதே செஞ்சு ஓடுவாங்க. அது இது என்ன இது இப்போ விலை தம்பி. இப்போ 1,30,000 ரூபா இந்த சாமான்டா. இது மானே செய்வான். இது தெரியுமோ மான் இதை அப்படியே புதுசு மாதிரி செய்வான். இந்த இதெல்லாம் மான் செய்வான். பட்டிவா செய்வான். டேமேஜ் ஆகின துண்டு இருந்தால் சரி துண்டு பின் பவர் வண்டிக்கணும். பின் பவர் அப்படியே செஞ்சு எடுக்கலாம். அதண்டாப்புல நம்ம வைபர்லாம் பண்ணி போடல விட்டது முன் பவருக்கு அது பெயிண்ட் அடிக்க. ஓ நீங்கள் ஒரு கொண்டு செஞ்ச நீ இல்லை என்ன ஜசிந்தண்ணாவோட அக்கினியும் ஜெயசிந்தண்ணா. அக்கினியும் ஜெயசிந்தண்ணா. இதுதான் மக்களை பாருங்கோ என்னத்தை சொல்கிறது. எதுவுமே நடந்தா பிறகு சிக்கலாம். பிறகு நடக்க முன்னமே கவனமாக இருக்கணும். இதுக்குள்ளே உள்ளுக்கு நண்டப்பது வந்தது அங்கால இல்லையே எப்படி. இந்தியாவில் ஒழிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு. அதோட அப்படிக்கேன். ஓ அது என்னப்பா அப்படி கிடக்கு. அது புதுசு மாதிரி. அது என்னண்டா அப்படி வந்தது. இதே மெத்தேடா அதுவும். அப்போ நான் வேறட்டும் கேட்டுப்பா. இந்த செல்லெல்லாம் அப்படியே பட்டுச்சு போய் கிடந்து. இந்த செல் மட்டும் 23,000. இது 23,000. இது 95,000 இந்த பவர். பின் பவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,000. 2 பிரேக் லைட்டும் 80,000. இனி இவே இந்த பவருக்கு பெயிண்ட் அடித்து கொழுவினது. மற்றது இதுக்கு இந்த நெளிவெடுத்து பெயிண்ட் அடித்தது. அதே மாதிரி பிண்டிக்கு நெளிவெடுத்து பெயிண்ட் அடித்தது. மற்ற இனக்காட் போட்டது. பத்தியல அது காரணம் வேலை கூட அப்பா. இங்கே வாங்க இந்த ஒழிப்புக்கு இல்லையா அது ஏன் அப்படி என்னண்டு என்னண்டு அப்படி 2-3 சும்மா மேக்கப் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இந்த ப்ராக்கெட் எல்லாம் ஒட்டி செட் பண்ணி இப்போ தான் படிக்க பார்த்து கொடுத்துருக்கு. ஆனால் உள்ளுக்காட மண் கொட்டுண்டு லைட். சரியா இப்போ ஓகே மண் போய் இப்போ நான் செஞ்சிட்டீங்க. எதாண்டு தர்றீங்களோ உள்கே சொன்ன செய்யல. அந்த உள்ள அந்த அதால் வலிஞ்சிட்டு இது போனட்டா வச்சிடும். சீவி போட்டு
அதில் தண்ணி மாதிரி என்னது கிளியர் இந்த மேலே மேலே விட்டு பிடிச்ச எப்படியோ இல்லாட்டி இப்படி வச்சு கீழே முக்கியம் கூட ஊற்றுப்பட்டு போயிடும் அது கம் தானே வெறும் அது ஒரு ஒரு 5 போட்டு இப்படியாக பெயிண்டட் வர போதே மேலால் இல்லை இல்லை அது ஓகே இல்லை நான் சொல்கிறேன் இது வந்து பவர்ட்ட துண்டு தானே இது இந்த சாரி இந்த போனட்டின் துண்டு தானே அதுக்கு சின்ன மேலால் இந்த வெள்ளை பெயிண்ட் இந்த பெயிண்ட் இருக்குல்ல அதில் மேலால் தொட்டு வச்சு விட்டாச்சு அது மைக்கோன் வேண்டாம் அதை வச்சு விட்டா எங்களே பிரச்சனை இல்லையா ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சு இருந்தவங்களுக்கு உங்களோட வேலைகள் டிமாண்ட் இருக்கும்லங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களும் இது ஃபுல்லாக அமினா கட்டது பெயிண்ட் அடிச்சு இந்த மூட இருக்கு பள்ளம் இவ்வளோதான் நீங்கள் இருக்கீல்ல ஃபுல்லாக போட்டோ எழுப்பியெல்லாம் எல்லாரும் அங்கே பார்த்தினா அப்புறம் உங்களுக்கு வேலை அதான் எல்லாரும் மிஞ்சா வச்சு அதான் இதெல்லாம் தேவை அநியாயமாக வர இதெல்லாம் உள்ளவங்களுக்கு விளங்கியிருக்கும் பார்க்க அந்த படியா இழுத்து எடுத்துனீங்களோ ஆனால் போன நேரம் கொழும்புல செய்யக்குள்ள சொன்னவனு அந்த விஷயத்தை சொன்னவன்டாப்பா அந்த கம்ப்யூட்டருக்கு நிமித்த சொல்லி அப்போ செஞ்சு விட்டாங்க ஏன் இந்த பவர் செட் ஆகுது சரியாக படிக்கணும்னு சொன்னால் அண்ணா இந்த இதில் 2 கோடு அடிச்சதுன்னா மணியாக இருந்தீங்க இந்த இதில் இப்படி உண்மையாக தான் சரி இதில் அடிக்கும் யோசிக்கிறாப்பா என்ன வேலை செஞ்சேன்னு யோசிக்கிறோம் யோசிச்சு பிடிச்சிருப்பியா ஒரு ஆழம் பிடிச்சிரு அதுக்கு தான் வெளியில் வைத்து வந்து என்ன மாதிரி என்ன வேலைக்கு என்ன ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா தானே சனமும் வரும் என்ன அன்னைட்ட நம்பி வேலை ஏற்றுறோம் அதில் மாற்றம் இல்லை என்னென்ன எது ஒரு போனட் வந்து ஒரு பேனல் டிக்கி ஒரு பேனல் மற்றது பின் பவர் அங்கே குவார்டர் பேனல் 2 2 3 4 5 பேனல் எல்லாரும் கண்ணாடிக்கு அடிக்கிறேன் அடிச்சுருந்தா கண்ணாடி ஒரு பேனலாக இருக்குண்டாமா இன்சூரன்ஸ் இல்லையே இல்லை எனக்கு அதுதான் அதை நான் போட போகிறேன் பாவிக்கிறீங்களா என்னண்டு செக் பண்ணுற நார்மல் ஒரிஜினல் உண்டு பெயிண்ட் தெரியுமே கொஞ்ச நாள் போக வித்தியாசம் ஆனால் வரணும் இப்போ இது ஒரு பேனல் 2 மற்றது டிக்கி 1 3 பின் பவர் 4 எது இது இந்த துண்டோ இது என்னத்துக்காண்டி
இதே நாங்கள் இதில் பள்ளம் இருந்தோம் பள்ளம் டேமேஜ் கூடாது உள்ள போட்டு சரி 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 ஓகே 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 அப்போ மொத்தம் இது 5 இப்போ பெயிண்ட்டுக்கு 5 பேனல் ஓகே ஆனால் டிக்கிக்கு நாங்கள் 15 தான் எடுக்கிறதா நான் உங்களுக்கு ஒரு பேனலுக்கே போடுவோம் ஒரு பேனல் போடுங்க இந்த 5-6 பேனல் வந்துட்டு இல்லை அப்புறம் நாங்கள் ஒரு பேனலும் போடலாம் போடும் எப்போவே கடன் மாறாது குவாலிட்டி அப்படியே இருக்குங்க 5 வருஷம் 10 வருஷம் குவாலிட்டி மாறாது திடீர் பெயின் தான் அடிக்கிறது மாறாது டிங்கரிங் கராட்டி கொடுத்தாது கீழே வந்த டிங்கரிங் அடுத்துல 2 டிங்கரிங் போனஸ் டிங்கரிங் ரொம்ப நாள் கராட்டி கொடுத்தாங்க பேரில் எல்லாம் பள்ளங்களாக இருந்தது பின்பா வந்த கராட்டி கூட்டினது லைஃபில் கூட்டினது முன்னுக்கு போனத்தில் டிங்கரிங் செய்தது அதே மாதிரி பாபா கராட்டி கூட்டின கூடி அந்த போட்டு இது என்ன பிரேம் கட்டிங் நிற்கினது எல்லாத்துக்கும் மாதிரி இருக்காது எல்லாத்தையும் டிங்கரிங் குறைச்சி தான் போட்டுருக்கு அப்படியே 30-35 எடுக்கணும் வேறு நட்டடங்கான இருக்கு தானே லிவரை ஓட்டி தட்டி கட்டி அந்த வேலை இல்லை ஃபுல்லர் போட்டு தான் தட்டிக்கிறாரு உள்ளுக்கும் எந்த ஏதோ ஓகே அப்போ இப்போ அந்த பெயிண்டிங் பேனலை விட்டு இப்போ நீங்கள் அந்த அந்த நெளிவுகள் எடுத்து கலட்டி போட்டுனது எல்லாம் போட்டுனீங்க மறக்கா கலட்டினா இல்லை அதே மாதிரி முன்பாக காட்டி போட்டுனது உள்ளுக்கு ஃப்ரை பண்ணி நிறுத்தினது எல்லாம் சேர்த்து இன்ன காட்ட ஓடினாங்க கராட்டி போட்டு மற்ற உங்களோட இன்ன காட்டு உண்டு அது அதுக்கு வந்து நீங்க விடுவான்ட்டு இருந்தா நாங்க விட மாட்டோம் அப்படியா நான் தடி விட மாட்டோம் நாங்கள் பட் எனக்கு இதே பீக்கன்னு சொன்ன டாக்டர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க உங்களுக்கு ஓ உங்களுக்கு இதே என்ன புற நெஞ்சலுக்கு என்ன கட்டம் பிடிச்சி 16 சொன்னாங்க 18 இருக்குன்னா 15 சொன்னீங்க நுள்ளு வரும் உங்களுக்கு வீடியோவில் ரெக்கார்ட் கூட காட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் கூட அது 15 சொன்னேன் 16 தான் நான் பேனுக்கு நிற்கிறேன் 15 சொன்னீங்க உங்களுக்கு தானே 15 அதுதான் தலையாக போகுது இல்லை நீங்கள் 20 சொல்லியிருந்தா நான் 20 தருவேன் ஆனால் சொன்னது 15 அதான் 14 எடுக்குன்னா சரி 16 தான் இல்லை எனக்கு சொன்னீங்க 15 நான் கேட்டுப்பட்டு அவங்க ஓட்டு போனேன் 10% போட்டு விடுவோம் ரெடியா மற்றது அந்த என்ன கார் போட்டு 9,500 இது என்னென்ன இது அதுக்கு டிக்கியில் நெளி கொண்டு விட தெண்டு பட்டு அது 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 ஓகே இல்லை இது நீங்கள் டிக்கி செஞ்சே இல்லை இது போட்டு தெண்டு பட்டு அந்த பள்ளம் வந்துட்டு இல்லை இதை கேட்குறீங்க ஒரு மணி வாங்கிட்டேன் இதோட சேர்ந்து தெண்டு பட்டு செய்ய போனால் கூட்டு புள்ள அடிக்கும் சரியா தெரியல அது ஓகே தெரியல சரிதானே இப்போ எல்லாம் போட்டுட்டீங்களே 1 2 பேர் தானே நான் இப்போ இது அக்கௌண்ட்டுக்கு மாத்திரேன் காசு என் கையில் இல்லை என்ன இப்போ என்ன பேங்கு கொமர்ஷியலு தம்பி அந்த எடுத்த லோன் எதுக்குடா வந்து லோன் ஐயோ இதுவெல்லாம் யூடியூப்ல வளைக்கிற மாதிரி தான் இருந்தாங்க அந்த சின்ன பொடியை வச்சு வளைக்குவீங்க சங்கானே போயில ஆள்கிட்ட கனனால வெளியில் போனால சரியான ஜோக் அடிப்பாங்க சாவச்சு போடுறாங்க போன உங்களோட இந்த கடை இதுகளுக்குள்ள பூந்து வந்துடும் அந்த இடங்களுக்கு வந்துடும் சொல்லலாம் அதான் கிளிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 2000 கூட கிளிப் பேர் நான் அது ஃப்ரீயாக போட்டுருக்கேன் அதில் இல்லாமல் இந்த 25க்குள்ள உள்ள எங்கடா மற்ற இப்போ அத்தாண்ட கார் வருது உங்கள்கிட்ட அந்த தான் கொண்டு காட்டி விட்டப்பா உங்கள்கிட்ட போச்சு அதை கொண்டு வந்து அவர்கிட்ட கார்த்தியெல்லாம் கழிச்சு உங்களோட கார்த்தி போயிட்டு அதுதானே கொண்ட காட்டுங்க ஆனால் இப்போ லோனுகளும் உடனே சார் பிரச்சனை இல்லை ஏன்னா காலேஜ் 1.5 மெசேஜ் வருமா பாருங்க
சரி ஓகே அப்போ இப்போ என்ன இப்போ இதுக்கெல்லாம் எடுத்து தான் கொண்டு வருவேன் காரோக்கு அடுத்து கொடுத்தோமா ஒரு மாதிரி காரை மாற்றியாச்சா அடே அப்போ சரிதான் 3 என்ன சரிடா பிரேக் லைட் இப்படி தான் வந்துடுறது இதை ரைட் இதை போட்டால் தான் தெரியும் ஒரு பக்கம் போயிரு அந்த இஞ்சால் துண்டு என்னது விளக்கம் ஒரு பக்கம் லைட் எரியுது இல்லையா ரிவர்ஸ் லைட்டு என்னோட ஓ அதுதானே ஆனால் அந்த ரிவர்ஸ் லைட் எரியல வேங்க ஒரு பக்கம் ஆ அந்த வந்து தம்பி இருக்கா பவரை பண்ணிட்டு போமே அது போல செய்யலாம் அப்புறம் எடுக்க மாட்டேன் மற்ற பக்கத்தில் இருக்க நான் பிரேக் அடிச்சு அறியுமா என்ன அவ்வளோதாண்டா மற்ற லைட் ஆ சிக்னல் எல்லாமே அப்படித்தான் ஓ இதுக்குள்ள எடுத்து விடுற சரியா காலேஜில் நான் முன்னுக்கு போடும் வரலாம் இப்படி எடுத்து என்ன எடுக்க போறீங்களா கதவை சாத்த போறீங்களா போடும் தம்பி பின்னே பார் வரட்டு வேன் எடுத்தா தான் சரி ஆள்கிட்ட சொல்லுவோம் அண்ணே அந்த பின் பவர் தான் வேணாச்சா குட்டி பின் பவர் தான் வேகனார் நிற்கிது ஆனால் எல்லாத்துக்கும் மாற்றல அடிக்கடி எல்லாருக்கும் தெரியும் நான் வசதிப்படாது சில செஞ்சு போடக்கூடிய மாதிரி இருக்கும் அது சின்ன டேமேஜ் அது செய்யலாம் 40,000 ஐயா அந்த பவர் ரைட் இதில் முருகாஞ்சி கேள்றாப்பா நான் கீழே இறக்கி விடுங்க இல்லை முருகாஞ்சி கேள்றாப்பா வளர்க்கல போகிறோமோ ரெண்டா எல்லாம் நல்ல டிரைவர் அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு எடுத்தும் கீழே இறக்கி விடும் அப்படியே விண்ணே போடும் அது அந்த என்ன படத்துல மதன் பாபத்து கொண்டு வர வடிவேல பறந்து தெரியுமே அதே மாதிரி தான் இருக்கு மங்கடா இது பென் ஆட்டோ ஃபிக்ஸ் கடைக்கு வாங்கோ வடிவா நம்பி கொண்டு போங்கோ நல்ல ஒரு இடம் அமைஞ்சிட்டேனே கஷ்டப்பட்டு தான் தேடி எடுத்துப்பியல அதுக்குள்ள சரி அதான் நான் எடுக்கும்போது நேற்றில் அடுத்து ஆடிங்க கடை அந்த டின்னெல்லாம் அதை எடுத்து விட மாட்டேன் சரி எந்த லைட் இந்த லைட்டையோ இதையோ அது என்னண்டு லைட் மாத்திரண்டா இந்த லைட் மட்டுமோ எவ்வளோ முடியும் அதுக்கு 135 எந்த ராசா